வணக்கம் நண்பா. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போரை வந்து இப்போதைக்கு நிறுத்தியிருக்காங்க. பட் இருந்தாலும் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் நடக்குமா நடக்காதா, ஸோ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு சவுத் இந்தியாவில் வந்து எல்லா மக்களும் அவங்களோட இயல்பு வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நமக்காக பாதுகாத்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இனிமேல் தாக்குதல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போரை நிறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நார்த் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அண்ட் நமக்காக போராடுற எல்லா ராணுவ வீரர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி, வாழ்த்துக்கள், ஒரு பெரிய சல்யூட். இதில் வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த நிறைய பொதுமக்களாக இருக்கட்டும் இல்லைனா ஆர்மியில் இருக்கவங்களுக்கு வந்து பயங்கரமான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அவங்களோட இயல்பு வாழ்க்கை வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு. நிறைய பேரோட உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, இப்போ அப்டேட் குள்ள வரலாம். ஸோ பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் வந்து தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் டேட்டை வந்து சொல்லலை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேபி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் அவங்க இன்னும் சொல்லலை. ஸோ கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகேஎல் சீசன் 12 கூடிய சீக்கிரம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிகுறிகள் மூலமாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம். அதாவது இப்போ மற்ற டீம்ஸ் எல்லாம் உங்களோட என்ஒய்பிஸ், ரீட்டைன் லிஸ்ட், ரிலீஸ் லிஸ்ட் இது எல்லாமே அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக பிகேஎல் சீசன் 12 வந்து நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனுக்காக பயங்கரமாக ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் என்ஒய்பிஸாக இருக்கட்டும், எக்ஸிஸ்டிங் என்ஒய்பிஸ், ரீட்டைன் லிஸ்ட், ரிலீஸ் லிஸ்ட், அசிஸ்டன்ட் கோச் அப்டேட், இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. மேபி அசிஸ்டன்ட் கோச் இல்லாமல் கூட அவங்க வந்து அப்ரோச் பண்ணலாம், எதுவுமே கரெக்டாக தெரியல. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறப்பான தரமான ஆட்டம் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு பெரிய அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு பயம் இருக்குது, பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் தள்ளி போகிறதுக்கு. ஏன்னா பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் வந்து மே 10க்கு அப்புறம் நடக்கும், மே 23, 24 நடக்கும். இந்த மாதிரி நிறைய லீக்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னுமே பிகேஎல் அஃபிஷியலாக பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் இது வரைக்கும் நடக்குமா, இன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஆனால் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எதுவுமே என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. மேபி ஐபிஎல் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அது நடக்கிறதுனால கூட பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனை தள்ளி வைக்கலாம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் அதாவது கிரிக்கெட்டோட பெரிய டோர்னமெண்ட்ஸ் நடக்கும் போதும் பிகேஎல் சீசனோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு எதுவுமே கரெக்டாக சொல்ல முடியல. இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து ஸ்டாப் ஆயாச்சு. ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் தமிழ் தலைவாஸ் டீமும் அப்டேட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ தோணுது, பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் பிகேஎல் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாதான் முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நல்லா குழம்பி இருப்பீங்க அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நானும் உங்களை குழம்புற மாதிரி தான் பேசியிருக்கேன். நடக்கும் நடக்காது அந்த மாதிரி தான் பேசியிருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னு தெரியல, பிகேஎல் ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ரீகேட்டகரேஷன் லிஸ்ட் வந்து முன்னாடியே வந்தாச்சு. ஒரு சில டீம்ஸ் என்ஒய்பிஸ் வந்து சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் மற்ற டீம்ஸும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இன்னுமே பிகேஎல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரூல்ஸ் லிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா இன்னைக்குள்ளே நீங்கள் என்ஒய்பிஸ் வந்து சைன் பண்ணணும், ஸோ இன்னைக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்ஸும் கொடுக்கல. பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனை பத்தியும் எந்த ஒரு அப்டேட்ஸும் கொடுக்கல. அப்படிங்கும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன் பிகேஎல் இவ்வளோ டிலே பண்றாங்கிறது கரெக்டா தெரியல. மேபி ஷெட்யூல் பார்த்து அந்த டைம் பார்த்துட்டு இருக்காங்களா, எந்த நேரத்தில் வைக்கணும், ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களா. மேபி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே கூட அந்த ஆக்ஷன் டேட்ஸ் வந்து கொடுக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் பிகேஎல் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன்.